வரமாட்டேன். ஆடவா இவன் வேற எனக்கு ஆமா அது நிறைய பேர் கேட்டாங்க பழமா இருந்தா பஞ்சாமிரதம் பண்ணி சாப்பிட்டீங்க. இன்னும் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது பின்னாடி வந்து நின்றுட்டு வெளியே வாப்பா. எனக்கு பின்னாடி வந்து நான் வரமாட்டேன். ஆடவா என்னம்மா பேண்ட் சட்டை போட்டு வச்சுட்டாமா ஒரே வெக்கமாம கூச்சமாமா. இவரு வேறங்க. வெயிட் கிளாஸ் வீடியோ போட்டோம்னா அந்த அந்த உடம்பு அந்த ஃபிட்டிங் மாதிரி காமிக்கணும்ல. நீ வேற சும்மாவே ஜிம்முக்கு போறீங்களான்னு கேக்குறாங்க. நீ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் ஏங்க நான் சொல்றது கரெக்டாக இல்லைங்களா? அதாவது வெயிட் கிளாஸ் பண்ணியிருக்காங்க உடம்பு. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே ட்ரெஸ்ஸு கொடுக்கணும்ல. வீட்டுக்குள்ள மட்டும்தான் போட்டுக்குவாங்க. வீட்டுக்குள்ள இந்த வீடியோ எடுக்கிறப்ப போடுவாங்க. வெளியெல்லாம் போட்டு போக மாட்டாங்க. அடுத்தது எப்படி இருக்கு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. நல்லா இருக்குது. எனக்கு ஒரு செய்ய இருக்குது. இவன் வேற எனக்கு காது கடி வந்து படுத்துட்டு இருக்கிறான் பாப்பா. ஏண்டித்தாங்க சரி வீடியோ போட்டுட்டு அப்புறமா கூப்பிடுறேன். இது அது ஒன்றும் இல்லைங்க. கீழே வந்து குட்டி நாய்க்கு வந்து காலை வந்து கடிட்டு இருக்குது. அவனை தூக்கி கொஞ்சமா. சரி ஓகே நம்ம விஷயத்து வந்துருவோம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. எதுக்காக இந்த வீடியோன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பற்றி நிறைய பேர் நிறையா கேள்வி கேட்டிருந்தாங்க. நாங்கள் நிறையா கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுத்துருக்குறோம். அதுக்கு பதில் வீடியோவும் போட்டிருக்கிறோம். இப்போ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வரவங்களும் சரிங்க முன்ன வீடியோவில் இருக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. அக்கா வெயிட் லாஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு லென்த் வீடியோ போடுங்க, நீங்கள் எப்படி வெயிட் குறைச்சிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் லாஸ் வந்து நான் எப்படி குறைச்சிருக்கேன், நான் எந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லாரும் கேட்குற கேள்விகளுக்கு அதுக்காக நான் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் போய் விஜய் திவ்யா சேனலில் வீடியோவில் லென்த் வீடியோ போட்டிருப்போம். நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்திருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக நான் போட்டிருப்பேன். நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கா வந்து நீங்கள் 3 வேளையுமே அதாவது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போது நீங்கள் இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணி உடம்ப குறைச்சிட்டீங்க. வெயிட் லாஸ் பண்ணி குறைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து என்ன சாப்பாடு எடுத்துட்டீங்க, 3 வேளையும் என்ன மாதிரியான சாப்பாடு எடுத்துட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 3 வேளையும் வந்து சப்பாத்தி தான் எடுத்துட்டீங்களா, நீங்கள் சாப்பாடே எடுத்துக்கலையா, ரைஸே எடுத்துக்கலையா, என்ன ஓடிட்டு இருக்கிறாங்க? ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் மாறிய பண்றது பார்த்தா வேற மாதிரி இருக்குது. எதுக்கு தயாராகிற மாதிரி ஒன்றும் இல்லை பாப்பா நீங்க. சரிங்க நாம உள்ளுக்குள்ள டாபிக்ல போயிடலாங்க. அதாவது வந்துங்க நான் வெயிட் லாஸ் பண்ணி குறைச்சிட்டேன். நீங்க வெயிட் லாஸ் பண்ணி குறைக்கிற வரைக்கும் சப்பாத்தி மட்டும் தான் எடுத்துட்டீங்களா, ரைஸ் எடுத்துக்கவே இல்லையா, சாப்பாடே நீங்க தொடவே இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லைங்க, நாங்க அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். நான் இருந்தாலும் சந்தேகத்துக்காக நான் சொல்றேன். இன்னும் அது வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க, அக்கா நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உங்க வீடியோ பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க வெயிட் லாஸ் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நீங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. அதனால உங்க வீடியோ பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாங்கள் இப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு இவ்வளோ வெயிட் குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களே திருப்பி கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ. இது உண்மை இல்லைங்க, சாரி இது பொய் இல்லைங்க, உண்மைங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்கா உங்கள் வீடியோ பார்த்து உங்களை மாதிரி நானும் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்குங்கக்கா உடம்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு உடம்பு வலி அது இதெல்லாம் வருது, அதனால் நானும் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 1 கிலோ 2 கிலோ குறைச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட வெயிட் லாஸ் வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கக்கா. அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் இருந்தாலும் 1-2 கமெண்ட்களுக்கு வந்து நம்ம வந்து விளக்க தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு எடுத்துட்டீங்களா, 3 வேளையுமே சப்பாத்தி தான் எடுத்துட்டீங்களா, சாப்பாடை தொடவே இல்லைன்னு கேட்டாங்க. அப்படி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நான் சாப்பாட்டை ஏன்னா எடுத்தோன்னே நம்மளால சாப்பாட்டை கட்டு பண்ண முடியாது. எடுத்தோன்னவே நான் வந்து நீ சாப்பாடே சாப்பிடக்கூடாது போய் சப்பாத்தி சாப்பிட்னா யாருனாலையுமே அது முடியாது. சாப்பாட்டு அளவை குறைச்சி ஃபர்ஸ்ட் சாப்பாட்டோட அளவை குறைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக சப்பாத்தி போட்டேன். நிஜமாலும் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 3 வேளை சப்பாத்தி தான் நான் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தங்க சிஸ்டர் சகோதரி கேட்டிருந்தாங்க, அக்கா வந்து இப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து பழங்கள் வந்து நம்ம இடையில எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுங்க. தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து தான் நம்மளுக்கு இன்னும் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு, சோர்வடையாமல் இருக்கிறதுக்கு அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதாவதுங்க நீங்கள் என்ன அந்த நிறையா வீடியோ சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ சொல்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் பலகாரத்தை தொடாமல், இந்த இனிப்பைட்டு தொடாமல் இந்த பல வகையில் சாப்பிட்டு, பல வகையில் உங்களுக்கு தெரியுமே சத்து தானே அது நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம்.
அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பழ வகைகள் தாராளமா எடுத்துக்கலாம். அதுவும் வந்து இந்த பழ வகைகள் இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் எதுவும் இல்லை, எல்லாமே சாப்பிடலாம். ஆனா அளவா சாப்பிடணும். அளவா நீங்க கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடறதுல சரி பழகுவாங்க அவ்வளவுதான். அதனால நீங்க சாப்பாடு சாப்பிட்டு சப்பாத்தியும் சாப்பிட்டு ஏதாவது ஒரு வேளை ஏதோ கொஞ்சமா நீங்க வந்து எந்த இருந்தாலுமே அளவா எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு சகோதரி கேட்டிருக்காங்க, அக்கா பகல்ல தூங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா அது நிறைய பேர் கேட்டாங்க. ஆமா நிறைய பேர் நச்சமா தாங்க. அது நான் போய் பாக்குறது இந்த கமெண்ட் இத்தனை பேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறேன் நானு. எது நினைச்சுக்காதீங்க, ஏங்க நான் சிரிக்கன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தேன், அதனால எனக்கு சிரிப்பு வருது. நீங்க எது நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நானும் பகல்ல தூங்கிட்டு இருந்தவதான். ஏன்னா நம்ம வந்து வீட்டுல தானே இருக்கோம். அது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வந்து நம்ம வீட்டுல காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு போட்டு டைம் கிடைக்கிறப்ப நம்ம படுத்துக்கலாம் தூங்கிக்கலாம்னு ரெஸ்ட் எடுப்போம். அந்த ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிற நாம நினைச்சு படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறதா வந்து நம்மளுக்கு உடம்பு வெயிட்டு போட்டுருது. ஆனா முக்கியமா மதியத்துல வந்து நம்ம தூங்கவே கூடாது. முக்கியமா நம்ம மதியத்துல சாப்பிட்டோம் அப்படின்னாவே குடுன்னு வேலை செஞ்சிடணும். வேலை செஞ்சோம்னாவே அது நம்மளுக்கு டைமும் ஓடிடும். டயர்ட்ல அதுவே நம்மளுக்கு டைம் போறதுன்னு தெரியாது, தூக்கம் வராதுன்னு வச்சுங்களேன். சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் போய் உட்காந்தோம்னாவே இப்படின்னு கண்ணு அசந்துரும். அதனால வந்து மதியானம் வந்து தயவு செஞ்சு தூங்கிடாதீங்க. மதியம் தூக்கம் அவாய்ட் பண்ணிருங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடு. ஆமாங்க, என்ன கேட்டு என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிடு. ஆமாம். அதனால வந்துங்க நீங்கள் மதியம் வந்து தூங்கிடக்கூடாது. 3 வேளை சப்பாத்தி எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டீங்க. ஆரம்பிக்கிறவங்களா இருந்தால், அதாவது வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தால், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டு டீயாக இருந்தாலும் காஃபியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அளவை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்பாத்தி எடுத்துக்கிறது எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது டீ காஃபி பால் இதெல்லாம் குடிக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிஜமாலும் டீ காஃபி இதெல்லாம் எதுவுமே குடிச்சிடாதீங்க. 3 வேளை சப்பாத்தியுமே சாப்பிட்றதுனால இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க. 3 வேளை சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு, 2 நாளைக்கு 3 நாளைக்கு நல்லா இருக்கு, 4ஆவது நாள் உங்களுக்கு அது திகட்ட ஆரம்பிச்சுட்டு சாப்பிட முடியாது. அதாவது ஒரு காலையில ஒரு சப்பாத்தி எடுக்கிறீங்கன்னா மத்தியானம் அந்த மாதிரி பல வகைகள் சாப்பிட்டுங்க. பழம் எடுத்துக்கங்க, கீரை எடுத்துக்கங்க, சப்பாத்தியோட காய்கறி சேர்த்து எடுத்துக்கங்க. வீட்டுல இருக்கிற பழத்தையே வந்து நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம், பழமாவை சாப்பிட்டுக்கலாம். டீ காஃபி வந்து பழமா இருந்தா பஞ்சாமிர்தம் பண்ணி சாப்பிட்டீங்க. டீ காஃபி வந்து நீங்க குடிச்சிடாதீங்க. டீ காஃபி சுத்தமா வேணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை இல்லாத உணவை சர்க்கரை சேர்த்து இருக்கிற உணவை நீங்க சேர்த்துக்காதீங்க. சுகர் ஐட்டத்தை நீங்க அறவா கட் பண்ணிடணும். அப்புறம் ரைஸை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வர உங்களுக்கே மாற்றம் தெரியும். அதையும் நீங்க சுத்தமா இது பண்ணிக்கணும். எண்ணெய் பலகாரம் அந்த ஆயில்ல செஞ்சதெல்லாம் சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான வீடியோ போடுறாங்க. ஆனா முக்கியமான ஒண்ணுங்க, எல்லாருமே திரும்ப கேட்டு இருந்தீங்க ரொட்டீன் பிளாக் வீடியோ. அதை கண்டிப்பா சீக்கிரமா தயாராயிட்டு இருக்குது. நான் ஒரு நாள் கண்டிப்பா அந்த வீடியோ போடுறேன். இல்ல ரெடி ஆயிருச்சுங்க, வீடியோ எடிட் பண்ணிட்டு பண்ணணும். அடுத்த வீடியோ அதான் வரும், அடுத்த வீடியோ அதான் வரும், கண்டிப்பா வரும். சரி ஓகே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் வந்துருச்சுங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் கடைப்பிடிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. மறக்காம பார்த்துக்கீங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.